அது ஒரு அழகான சின்னஞ்சிறு கிராமம். அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் எப்பவும் சிரிச்ச முகத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஊர்ல தான் நம்ம காவேரி பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு ஒரு தனி திறமை உண்டுங்க. அவங்க சமைச்சா அந்த ருசி நாக்க மட்டும் இல்ல, இதயத்தையே தொடும். அந்த கிராமத்துல காவேரி பாட்டி ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று நடத்திட்டு வந்தாங்க. அது வெறும் ஹோட்டல் இல்லைங்க, அந்த ஊர் மக்களோட சந்தோஷமான இடமே அதுதான். பாட்டி கடைக்கு வரவங்க அத்தனை பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டு மனசு நிறைய சிரிப்போட தான் போவாங்க. பாட்டி அடுப்பு பத்த வச்சு சமைக்க ஆரம்பிச்சா போதும், அந்த தெருவே மணக்கும். அந்த ருசியான வாசனை காத்துல அப்படியே கலந்து ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் காந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வந்துரும். வேலையில இருக்கிறவங்க கூட என்னது இது, பாட்டி வீட்டு வாசனை இங்க வரைக்கும் வருதேன்னு வேலைய போட்டுட்டு சாப்பிட ஓடி வந்துருவாங்க. அப்படி ஒரு கைமணம், பாட்டி போடுற அந்த தாளிப்பு சத்தமும் வாசனைக்கும் ஊரே அடிமை. பாட்டிக்கு உதவியா அவங்க பேத்தி ஆனந்தி எப்பவும் கூடவே இருப்பா. பாட்டி சமைக்க ஆரம்பிச்சா போதும், ஆனந்தி துருதுருன்னு ஓடி வந்துருவா. பாட்டி, இதோ காய் வாங்கிட்டு வந்துட்டேன், இந்தாங்க பாட்டி மளிகை சாமான்னு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிப்பா. சமையலுக்கு தேவையான தண்ணிய கிணத்துல இருந்து இறைச்சிட்டு வர்றதுல இருந்து பாட்டிக்கு சமையல்ல கை கொடுக்கறது வரைக்கும் ஆனந்தி தான் பாட்டிக்கு எல்லாமே. காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. திடீர்னு ஒரு நாள் காவேரி பாட்டிக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிருச்சு. படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. பாவம், அந்த வயசான காலத்துல மரணத்தோட போராடிட்டு இருந்தாங்க. அப்போ கண்ணுல கண்ணீரோட பக்கத்துல நின்ன பேத்தி ஆனந்திய பார்த்து பாட்டி மெதுவா பேச ஆரம்பிச்சாங்க. ஆனந்தி, கண்ணு, இப்படி பாட்டி பக்கத்துல வாமா, நான் சொல்றத கொஞ்சம் கவனிச்சு கேளு. இந்த ஊர் சனம் பூரா என் கை சமையல ருசிச்சு சாப்பிட்டவங்கடா. என் அன்பு கலந்த அந்த ருசியில தான் இந்த கிராமமே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் இந்த ருசி செத்து போயிடக்கூடாது. பாட்டி உனக்கு சொல்லி கொடுத்த அத்தனையும் உன் மனசுல பத்திரமா வச்சுக்கோ. அன்பா சமைக்கணும், அதுதாம்மா எல்லாத்துக்கும் முக்கியம். மத்தவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறதுல இருக்கிற அந்த திருப்தியும் சந்தோஷமும் வேற எதுலயும் இல்ல. நீ ரொம்ப சமர்த்தான பொண்ணு, எனக்கு தெரியும் நீ இத செய்வேன்னு. பாட்டி, பாட்டி, இப்படியெல்லாம் பேசி என்னை பயமுறுத்தாதீங்க பாட்டி. நீங்க இல்லாம எனக்கு எதுவுமே வேணாம். நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க சீக்கிரம் குணமாயிடுவீங்க பாட்டி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ரகசியம் இருக்கு. அங்க ஓரமா இருக்கிற அந்த பழைய மரப்பெட்டிக்குள்ள ஒரு மந்திர சமையல் புத்தகம் இருக்கு. அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கோ. அதுல இருக்கிறத வச்சு நல்லா சமையல் கத்துக்கோ. அது வெறும் சமையல் புத்தகம் இல்லம்மா, இந்த உலகத்தையே சந்தோஷமான உலகமா மாத்துறதுக்கான ஒரு வழி. இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எப்பவும் பயம் இல்லாம தைரியமா நிம்மதியா மன நிறைவோட இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த புத்தகம் உனக்கு அதுக்கு துணையா இருக்கும். போமா, போய் அதை எடுத்துக்கோ. ஆனா நீங்க சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுல அப்படியே இருக்கு பாட்டி. நீங்க சொல்லி கொடுத்த அன்பையும் இந்த ஊரு மக்கள் மேல நீங்க வச்சிருக்கிற அக்கறையையும் நான் ஒரு காலும் வீணடிக்க மாட்டேன். அந்த மரப்பெட்டில இருக்கிற புத்தகத்தை நான் உயிர் மூச்சா நினைச்சு பாதுகாப்பேன் பாட்டி. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க நான் மனசார சமைப்பேன். உங்க பேத்தி நான் இருக்கேன் பாட்டி. உங்க சமையல் ருசியும் உங்க பேரும் என்னைக்குமே அழியாது. நான் சத்தியம் பண்றேன் பாட்டி. அன்பையே உணவா சமைச்சு போட்ட அந்த புண்ணியவதி ஆனந்தியோட கண்ணு முன்னாடியே ஒரு நீண்ட பெருமூச்சோட அமைதியா கண்ணை மூடிட்டாங்க. ஊரே சோகத்துல மூழ்கி போயிருந்தது. ஆனா அந்த பழைய மரப்பெட்டிக்குள்ள இருந்த மந்திர சமையல் புத்தகம் ஆனந்திக்காக காத்துக்கிட்டு இருந்தது. பாட்டி விட்டுட்டு போன அந்த மகத்தான பயணத்தை ஆனந்தி தொடர வேண்டிய நேரம் இது. அந்த மந்திர புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாள். இதுதான் அந்த புத்தகமா? மந்திர சமையல் புக். பாட்டி சொன்ன ரகசியம் இதுக்குள்ளதான் இருக்கா? என்ன இது? இந்த புத்தகத்துல இருக்கிறது எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கே. நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத பெயர்களா இல்ல இருக்கு. சிரிப்பு சாதம், சாப்பாட்டுல சிரிப்பா, உற்சாக தேநீர், இத குடிச்சா உடனே உற்சாகம் வந்துருமா? துணிவு சாம்பார், சாம்பார் சாப்பிட்டா பயம் போயிருமா? என்ன கொடுமை இது! அப்புறம் இது அன்பு சாதம். என்ன சமையல் குறிப்புன்னு சொல்லிட்டு ஏதேதோ உணர்ச்சிகளோட பெயர்களை எழுதி வச்சிருக்காங்க. ஆனா பாட்டி சமையல்ல ஏதோ ஒரு மேஜிக் இருந்தது உண்மைதான். அவங்க சமைக்கும் போது அந்த இடமே அன்பால நிறைஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த விசித்திரமான பெயர்களுக்கு பின்னாடி ஏதோ பெரிய உண்மை இருக்குமோ?
பாட்டி என் மேல வச்ச நம்பிக்கைய நான் காப்பாத்தணும். இந்த புத்தகத்துல இருக்கறத வச்சு பாட்டி ஆசைப்பட்ட மாதிரி இந்த உலகத்தையே சந்தோஷமான உலகமா மாத்தி காட்டுவேன். சரி, முதல்ல இந்த உற்சாக தேநீர் எப்படி போடுறதுன்னு பாப்போம். ஆனந்தி தயக்கத்தோடயே அந்த உற்சாக தேநீரை தயாரிச்சு அங்க சோகமா இருந்த பையன் கிட்ட கொடுத்தா. அத குடிச்சு முடிச்சிட்டு, அக்கா, என்னக்கா இது? இந்த டீயை குடிச்ச உடனே எனக்குள்ள ஏதோ ஒண்ணு புதுசா பிறக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் மனசுக்குள்ள இருந்த பயம் எல்லாம் எங்க போச்சுனே தெரியல. என் உடம்பு முழுக்க ஏதோ ஒரு மின்சாரம் பாயிற மாதிரி ஒரு வேகம் வருதுக்கா. என்னால எதையும் சாதிக்க முடியும்னு தோணுது. ஆனந்திக்கு ஆச்சரியம் தாங்கல. பாட்டி சொன்னது நிஜம்தான். அந்த மந்திர புத்தகத்துல இருக்கிறது வெறும் சமையல் குறிப்பு இல்ல, அது மக்களோட மனச மாத்துற ஒரு சக்தி. என்ன தாத்தா, ஏன் இப்படி ரொம்ப சோகமா இருக்கிறீங்க? முகமெல்லாம் வாடி போயிருக்கே. இந்தாங்க, இத சாப்பிடுங்க. இது வெறும் சாம்பார் இல்ல தாத்தா, பாட்டியோட புத்தகத்துல இருந்து நான் செஞ்ச துணிவு சாம்பார். எந்த கவலையா இருந்தாலும் சரி, இந்த சாம்பார் சாதத்தை ஒரு பிடி சாப்பிட்டு பாருங்க. மனசுல இருக்கிற பயமெல்லாம் ஓடி போயிடும். அப்புறம் பாருங்க, உடம்புல புதுசா ஒரு தெம்பு வந்துரும். அப்புறம் நீங்க கம்பீரமா நடப்பீங்க. முதல்ல இத சாப்பிடுங்க தாத்தா. ஆஹா, என்ன ஒரு ருசி! ஆனந்தி, இதை சாப்பிட்ட உடனே எனக்குள்ள ஏதோ ஒரு தைரியம் வர்ற மாதிரி இருக்குமா? இவ்வளவு நேரம் வீணா கவலைப்பட்டேன்னு தோணுது. என் உடம்புல இப்போ நல்ல தெம்பு இருக்குடா கண்ணு. ரொம்ப நன்றிம்மா. அதே ஊர்ல ஆனந்தி ஹோட்டலுக்கு கொஞ்ச தூரத்திலேயே மாயான்னு ஒரு பொண்ணு ஹோட்டல் நடத்திட்டு வரா. ஆனா அவ ஹோட்டல்ல ருசிய விட அவ மனசுல பொறாமதான் ரொம்ப ஜாஸ்தி. ஆனந்தியோட முன்னேற்றத்தை எப்படி தடுக்கலாம்னு தான் அலைஞ்சிட்டே இருக்கும். வஞ்சகமும் பொறாமையும் கலந்த ஒரு மனுஷிதான் இந்த மாயா. தூரத்துல நின்னு அந்த ஹோட்டலையே உத்து பாத்துட்டு இருந்தா மாயா. ஆனந்தியோட ஹோட்டல்ல ஜனங்க கூட்டம் அலமோதுது. இனிமே இத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு அவளுக்குள்ள ஒரு வஞ்சகத்தீ எரிய ஆரம்பிச்சது. இதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் தீட்டியே ஆகணும்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்தா. என்னடா இது, இந்த ஊர் ஜனங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் அந்த ஹோட்டல் முன்னாடியே தவம் கிடக்குறானுங்க. முதல்ல அந்த பாட்டி கிழவி ஹோட்டல் நடத்திட்டு இருந்துச்சு. சரி, அது ஏதோ ஒரு வழியா போய் சேர்ந்துருச்சு. இனிமே நமக்குத்தான் வசூல் அள்ள போகுதுன்னு பார்த்தா இப்போ இந்த பேத்தி ஆரம்பிச்சிட்டாளா? ச்சே, இந்த பொண்ணு ஆனந்தி பண்ற அலப்பற தாங்க முடியலையே. என்னமோ மந்திர சமையல்னு சொல்லி ஊர் ஜனங்களை அத்தனையும் கட்டி போட்டு வச்சிருக்கா. இவ கடைக்கு மட்டும் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. என் கடைக்கு ஒரு ஈ காக்கா கூட வரமாட்டேங்குதே. இந்த பேத்திக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம்? அந்த பழைய கிழவி சாகும்போது ஏதோ ரகசியத்தை இவகிட்ட சொல்லிட்டு போயிருக்கா. அது மட்டும் இல்லாம இவ இவ்வளவு தூரம் வளர முடியாது. இருடி ஆனந்தி, நீ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி சிரிச்சுக்கிட்டே கல்லா கட்டுறன்னு நானும் பாக்குறேன். உன் ஹோட்டல் அடுப்ப அணையிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அன்னைக்கின்னு பார்த்து ஆனந்தி வீட்ல இல்ல. இதான் சரியான நேரம்னு நினைச்ச மாயா யாருக்கும் தெரியாம ஆனந்தி வீட்டுக்குள்ள மெதுவா நுழைஞ்சா. அவ கண்ணு பூரா அந்த மமந்திர புத்தகத்து மேலதான் இருந்துச்சு. திடீர்னு அவ கண்ணு கட்டல் மேல விழுந்துச்சு. அங்கதான் எந்த பாதுகாப்பும் இல்லாம அந்த மந்திர புத்தகம் அப்படியே கிடந்துச்சு. அத பார்த்த உடனே, ஒரு வழியா அந்த பேத்தி ஒழிச்சு வச்சிருந்த மந்திர புக்க கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இது என் கையில இருக்கு. இனிமேதான் இந்த ஊர்க்காரங்களுக்கு உண்மையான ஆட்டமே இருக்கு. இனிமே சண்டை சாம்பார். இத சாப்பிட்டா ஊரே அடிச்சுக்கிட்டு சாகணும். அப்புறம் இது கோபக்குழம்பு. இத ஒரு வாய் ருசிச்சாலே போதும். பெத்த புள்ளன்னு கூட பாக்காம ஒருத்தர் ஆத்திரத்துல மோதிக்கணும். இந்த ஊர்க்கார ஜனங்க முன்னாடி என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சீங்கள்ல, மாயா ஹோட்டல் சாப்பாடு ருசியே இல்லன்னு நத்தல் பண்ணீங்கள்ல, உங்களுக்கெல்லாம் இருக்குடா. இப்போ இந்த மாயா யாருன்னு பாப்பீங்கடா. திட்டமிட்டபடியே அந்த மந்திர புத்தகத்தை திருடிக்கிட்டு ஓடுன மாயா அன்னைக்கு ராத்திரியே அந்த புத்தகத்துல இருந்த கோபக் குழம்ப சமைச்சா. விடிஞ்சதும் விடியாததுமா அந்த நச்சு கலந்த குழம்ப ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் வீட்டுக்கும் கொண்டு போய் இலவசம்னு சொல்லி பகிர்ந்து கொடுத்தா. ஆனா அந்த சோற்ற ஒரு வாய் ருசிச்சதுமே ஊர் மக்களுக்குள்ள இருந்த நிம்மதி காணாம போச்சு. எதுக்குனே தெரியாம அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறாங்க. பெத்த பிள்ளைங்க கிட்ட அப்பா கோவப்படுறாரு. அந்த ஊரே ஒரு பெரிய போர்க்களமா மாறிடுச்சு. அமைதியா இருந்த அந்த சின்ன கிராமம் இப்போ ஆத்திரத்திலையும் கோவத்திலையும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. பாட்டியோட மந்திர புத்தகம் காணாம போனதையும்
பார்த்த அந்த நொடியே ஆனந்திக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சு போச்சு. இது கண்டிப்பா அந்த மாயாவோட வேலையாத்தான் இருக்கும்னு முடிவு பண்ணா. இனிமே அமைதியா இருந்தா ஆகாது, அந்த மாயாக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு ஆவேசமா அவ வீட்டுக்கு கிளம்பினா. மாயா, மாயா, வெளியில வா. எதுக்காக இப்படி ஒரு பாதகத்தை செஞ்ச? பாட்டி இந்த உலகமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை நீ இப்படி ஒரு விபரீதத்துக்கா பயன்படுத்துவ? உன் பொறாமைக்காக இந்த ஊரையே அழிச்சிராத மாயா. புத்தகத்தை என்கிட்ட கொடுத்துரு. அடி போரி பைத்தியக்காடி, அந்த புத்தகத்தை கொடுக்கவா? முடியாது, ஒரு காலத்திலும் முடியாது. இப்போ சொல்லுடி, உன்னால என்ன பண்ண முடியும்? அந்த மந்திர புத்தகத்தை உன் பாட்டி உனக்கு கொடுத்திருக்கலாம், ஆனா அந்த தந்திர புத்தி எனக்குத்தான் இருக்கு. இனிமே இந்த ஊரை ஆள போறது நான் மட்டும்தான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடி, என்ன தடுக்க உன்னால முடியாது. மாயாவோட மிரட்டல திகைப்போட கேட்டுட்டு இருந்த ஆனந்திக்கு சட்டுன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஆமா, பாட்டி சொன்னாங்களே, இந்த மந்திரம் அன்புக்குத்தான் கட்டுப்படும். மாயா கிட்ட இருந்து புத்தகத்தை பலவந்தமா பிடுங்க முடியாது. அவளோட வஞ்சகத்தை என்னோட அன்பாலதான் முறியடிக்கணும். எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. மாயா சமைச்ச அந்த தீய சக்தியை முறியடிக்க அதே மந்திர புத்தகத்துல இருக்கிற வேறொரு ரகசியத்தை நான் இப்போ பயன்படுத்தணும். மாயாக்கு அவளுக்கே தெரியாம ஒரு அன்பு சாதத்தை செய்து அவளை எப்படியாவது சாப்பிட வைக்கணும். மாயாவுக்கு பயங்கரமான பசி. எதையோ யோசிக்கிற நிலைமையில அவ இல்ல. பக்கத்துல இருந்த சாப்பாட்ட அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டா. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல மாயாவோட முகம் அப்படியே மாறுச்சு. அவ கண்ணுல இருந்த அந்த ஆத்திரமும் பொறாமையும் மறைஞ்சு ஒரு அமைதி தெரிஞ்சுது. தான் யாரு, எதுக்காக புத்தகத்தை திருண்ணோம், ஊர் மக்களுக்கு என்ன செஞ்சோங்கிற எல்லா கசப்பான விஷயமும் அவ நினைவை விட்டு மறைஞ்சு போச்சு. ஆனந்தி, என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? ஏன் இவ்ளோ பதற்றமா இருக்கு? வா, வந்து உட்காரு. எனக்கு ஏனோ திடீர்னு மனசு ரொம்ப லேசா இருக்கு. ஊர் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு தோணுது. இந்தா இந்த புத்தகம். இது உன் பாட்டியோட ஞாபகம் ஆச்சே. இதையே இங்க வச்சிருக்க. பத்திரமா எடுத்துட்டு போய் உன் ஹோட்டல்ல வை. நாம 2 பேரும் சேர்ந்து இந்த ஊர் மக்களுக்கு ருசியான சாப்பாடு போடலாமா? எனக்கு சமைக்க கத்து கொடுப்பியா ஆனந்தி? மாயாவோட முகத்துல தெரிஞ்ச அந்த அமைதிய பார்த்தப்பதான் ஆனந்திக்கு நிம்மதியே வந்தது. ஆனா அடுத்த கணமே ஆனந்தியோட பார்வை அந்த மந்திர புத்தகத்து மேல விழுந்துச்சு. அன்பு இருக்கிற வரைக்கும்தான் இது மந்திர புத்தகம். அதுவே தப்பானவங்க கைக்கு கிடைச்சா அது விபரீதமான ஆயுதமா மாறிடுமே. இன்னைக்கு மாயா, நாளைக்கு வேற யாராவது இந்த ரகசியத்தை தப்பா பயன்படுத்த நினைச்சா இந்த ஊரோட நிம்மதியே போயிடும். இனிமே இந்த மந்திர புத்தகம் யாருக்கும் தேவையில்ல. இதோட சக்தியும் ஆபத்தும் இதோடவே முடியட்டோன்னு ஆனந்தி ஒரு பெரிய முடிவெடுத்தா. மறுபடியும் ஒரு விபரீதம் வர்றதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை நெருப்புல போட்டு அழிச்சிடலாம்னு முடிவு பண்ணா ஆனந்தி. நண்பர்களே, நீங்களும் எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கோங்க. மத்தவங்க வளர்ச்சிய பார்த்து பொறாமப்படாம அவங்க முன்னேற்றத்தை நம்ம முன்னேற்றமா நினைச்சு பாருங்களேன். உலகமே அழகா தெரியும். கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த கதைய சொல்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம moral.channel இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து அருமையான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.